ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது உங்கள் தெக்கத்திப்பண்ணி யூடியூப் சேனல் வந்து நான் உங்கள் தீபா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முகம் தெரியாமல் லைவ் போடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் முக்கால்வாசி பேர் கேட்டது என்ன அப்படின்னா, என்ன டவுட் அப்படின்னா, க்ரீன் ஸ்க்ரீன் வந்து காட்டலை சிஸ்டர் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகம் தெரியாமல் லைவ் போடுறதுக்காக தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்றது. நம்ம ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதுவுமே சில பேருக்கு காட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இருக்குது. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இதை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த அம்புக்குறி மாதிரி இருக்கும்ல எடிட் பண்ணுறதுக்கு, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பாருங்கள் க்ரீன் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். லொக்கேஷனுக்கு கீழே க்ரீன் காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் காஸ்ட்டை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடதை கேட்கும். ஆக்சுவலாக உங்களோட கேலரியிலேருந்து நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து யூடியூப் ரெக்கார்ட் ஸ்டார்டட்னு கேட்குதா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதிலே கேட்கும் ஸ்டார்ட் நவ்னு, ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் நவ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்மளுடைய கேலரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபோட்டோஸ்குள்ளே போகலாம். கேலரி ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ளே போயிட்டு இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இப்போ என்ன தேவை ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ இதுதான் இருக்குது, ஸோ அதனால் இப்போ இது பண்ணிக்கிறேன். கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேஸ் வந்து தெரியவே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம், ஓகேங்களா. நகர்த்தி வச்சுட்டு இதில் வந்து உங்களோட ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் மாதிரி இருக்கா, இதை வந்துட்டு இப்படி இது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோகோ தான் தெரியும், உங்களோட ஃபேஸ் தெரியாது. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து மெசேஜ் வந்து ஆஃப் ஆகிருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து முகம் தெரியாமல் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு நமக்கு முகம் தெரியாமல் லைவ் போடுறது. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரியலை அப்படின்னா அதுதான் ஒரே ஆப்ஷன். ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொன்று என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய மெசேஜஸ், நமக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து முகம் தெரியாமல் லைவ் போட்டுக்கலாம். இதில் வரக்கூடிய மெசேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பைக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் தெரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவாகவே காணாமல் போயிடும். ஆனால் அடுத்த மெசேஜ் வரும்போது, அடுத்த கமெண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஷோவாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு லைவ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. வேறு ஏதாவது யூடியூப் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா. தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கொடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப் ஆப்ஷன் கொடுங்க.